அன்பானவர்களே, அசாம் வெள்ளம் பேரழிவுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை 25 மாவட்டங்களில் 9 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்படைந்துள்ளார்கள். இதுவரை 41 சாவுகள் அடைந்துள்ளது. மக்கள் பீதி அடைந்துள்ளார்கள். உணவு தட்டுப்பாடுகள் உள்ளது. அங்கு தமிழ்நாட்டை போல அமைப்புகள் சரியாக இல்லை. அமைப்புகள் இருந்தாலும் உதவுவதற்கு முடியாமல் தவிக்கிறார்கள். ஆனால் சரியாக அமைப்புகள் இல்லை என்பதுதான் ஒரு வருத்தமான செயல். எனவே ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு ஒருவருக்கொருவர் வாழுங்கள். இறைவன் எந்த நேரத்திலும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். எனவே மக்கள் அன்போடு பழகுங்கள், அன்போடு இருங்கள். அன்பு மட்டுமே வாழ்க்கை. இந்த ஒரு நிலை பாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த பேரழிவுகளை எப்படி, அந்த வீடு காடு எல்லாம் எப்படி அழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை பாருங்கள். மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான் நம்மளால் எதுனாலும் முடியும் என்பது தவறு. மக்களே, நீங்கள் இந்த பேரழிவுகளை பார்க்கிறீர்கள். இந்த பேரழிவினுடைய விளிம்பு எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். மனிதன் செய்த பாலங்கள் அழிந்து விட்டது. இறைவனால் படைக்கப்பட்டவை மட்டுமே நிலைத்து நிற்கிறது. மற்றவை இறைவனால் எப்படி வேண்டுமானாலும் அழிக்க முடியும் என்பதற்கு இறைவன் மட்டுமே சான்று. எனவே பொதுமக்களே, ஒருவருக்கொருவர் நல்ல அன்புடன் பழகுங்கள், நல்ல அன்புடன் இருங்கள். அன்பு மட்டுமே வாழ்க்கையாக வாழுங்கள். இதுவே என்னுடைய முதற்கண் கோரிக்கை. அன்போடு இருங்கள்.